அப்போஸ்தலர் திருச்சபையிலிருந்து உங்கள் சகோதரி வாணி. அப்போஸ்தலர் நடபடிகள் 16ஆம் அதிகாரம் 13-14 வசனம். ஓய்வு நாளில் நாங்கள் பட்டணத்துக்கு வெளியே போய் ஆற்றின் அருகே வழக்கமாய் ஜெபம் பண்ணுகிற இடத்தில் உட்கார்ந்து அங்கே கூடி வந்த ஸ்திரீகளுக்கு உபதேசித்தோம். அப்பொழுது தியத்தீர ஊராலும் இரத்தாம்பரம் இருக்கிறவளும் தேவனை வணங்குகிறவருமாகிய லீதியாள் என்னும் பேருள்ள ஒரு ஸ்திரீ கேட்டுக்கொண்டிருந்தார். பவுல் சொல்லியவைகளை கவனிக்கும்படி கர்த்தர் அவள் இருதயத்தை திறந்தறினார். இந்த வசனத்தில் பார்த்தீங்கன்னா பவுல் வழக்கமாக ஜெபம் பண்ணுற இடத்துல போய் உட்கார்றாரு. அப்போ ஸ்திரீகள் வராங்க. அதில் லீதியாள் என்னும் ஒரு பேருள்ள ஸ்திரீ வராங்க. அவங்க பவுல் பேசுகிறத கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. அப்போ கர்த்தர் அவங்களுடைய இருதயத்தை திறந்தறிகிறார். மற்ற ஸ்திரீகளும் இருக்காங்க, ஆனால் அவங்களாம் வெறும் உட்கார்ந்துட்டு மட்டும் தான் இருக்கிறாங்க, தவிர அவர் பேசுகிறத கேட்கல. லீதியாள் என்ற ஸ்திரீ மட்டும்தான் பவுல் பேசுகிறத கேட்டுக்கொண்டிருக்கிறாங்க. நம்மளும் சபைக்கு போகிறோம், ஆனால் நம்ம போய் உட்கார்ந்துட்டு வரோமா, இல்லை கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்குறோமா? எத்தனை வருஷம் காலமாக நம்முடைய ஆவிக்குரிய ஜீவியத்தில் எந்த வளர்ச்சி இல்லாமல் வந்த நிலைமையிலே நம்ம அப்படியே இருக்கிறோன்னா அது காரணம் நம்ம கர்த்தருடைய வார்த்தையை நம்ம கேட்க மாட்டோம். அதுதான் அவங்க லீதியாள் ஸ்திரீ கர்த்தருடைய வார்த்தையை கேட்குறாங்களா? நம்ம கர்த்தருடைய வார்த்தையை கேட்டால் மட்டும்தான் கர்த்தர் நம்முடைய இருதயத்தை திறந்து வருவாராம். திறந்தள்ளும் போது தான் கர்த்தருடைய வார்த்தையானது நம்ம இருதயத்திற்குள்ளே போய் அது நம்முடைய வாழ்க்கையில் கிரியை செய்யும். அதனால கர்த்தருடைய வார்த்தை கேட்கக்கூடாதபடி நம்ம காது அடைக்கப்பட்டிருக்கிறது. வேதம் சொல்லுது, செவுட்டி விரியனை போல இருக்குதா நம்ம காது, அவருடைய வார்த்தை உட்பிரவேசிக்காதபடி. கர்த்தத்தில் கேளுங்க, எசப்பா என் காதுகளை திறந்துடுங்க எசப்பா, நான் வந்த நிலைமையிலேருந்து அப்படியே இருக்கிறேனே, என்னுடைய ஆவிக்குரிய ஜீவத்தில் எந்த ஒரு முன்னேற்றமும் இல்லையே எசப்பா, என்னுடைய காதுகளை திறந்துடுங்க எசப்பான்னு கர்த்தத்தில் கேளுங்க. நம்ம காதுகள் திறக்கும் போது கர்த்தர் அந்த வார்த்தை உள்ள பிரவேசிக்கிற அளவுக்கு நம்ம இருதயத்தை திறந்து வரோம். அதனால ஸ்திரீகளாகி நீங்கள் கர்த்தர்கிட்ட கேட்டு காதுகளை திறந்தள்ளுங்க இயேசுப்பா சொல்லிட்டு கேளுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராங்க. ஆமென்.